ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. சாயங்காலத்துலேருந்து ஒரே தலைவலிங்க, இருந்தாலும் ஷூட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லை, நான் சித்தருங்க. அதுவும் எந்த சித்தர் தெரியுமா? காலையில் 4:30 மணி சித்தர். உங்களுக்கு என் மேலே டவுட்டு வந்து இந்த சித்தர் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு தோணும். அதாங்க, கும்பகோணத்துக்கு 2 சூரியன், எடப்பாடி பழனிசாமிக்கு கன்ஃபார்ம் 40 சீட்டு. அதே சித்தர் தான், அனுமோகன் சித்தர். அனுமோகன் சித்தர் நான் இல்லை, நான் சித்தரை படித்த PhD ஸ்காலர். ஒரு 45 years பேக்குங்க, ஐ வென்ட் டு ஒரு ஹில் டாப்புங்க. தட் சைட் ஐ சா அ மென்டல்ங்க. யூ நோ ஹூ இஸ் மென்டல்? ஃபோக்கஸிங் ஆன் ஒன் பிளேஸ். ஹி ஆர் ஷீ இஸ் கால்ட் மென்டல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டெல் யூ சம் மென்டல்ஸுங்க. ஒருவன் மது மீது ஃபோக்கஸ் ஆக இருந்தால் அது மது பைத்தியம், மாது மீது ஃபோக்கஸ் ஆக இருந்தால் அது காதல் பைத்தியம். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பைத்தியம். நான் பார்த்த அந்த பைத்தியம் கடவுளின் மீது ஃபோக்கஸா இருந்தா அந்த பைத்தியம், அதுதான் ஆன்மீக பைத்தியம், சித்தர். சும்மா சயின்ஸுங்கிறீங்க. சயின்ஸ்னா என்ன? பிளஸ்ஸா மைனஸ்? நீங்க கிரில் சிக்கனுக்கு வாங்கின மயோனீஸ் கூட பிளஸ்ஸா இருக்கலாம், ஆனா சயின்ஸுனாலே மைனஸ் தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மேலே அப்படியே போர்வை போத்தி வச்சிருந்தாரு கடவுள். இப்படி பிரிஞ்சு போனது ஒன்று சேர்ந்தா என்ன வரும் தெரியுமா? இப்போ ஒரு மேஜிக் பண்ணுறா பாருங்க, இது சித்தர் மேஜிக். இதுக்கு பேரு ராக்கெட். இது இப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போயிடும். எவ்வளவு ஸ்பீடாக போச்சு பார்த்தீங்களா? இவ்வளவு ஸ்பீடாக போனால் மேலே இருக்கிற அந்த கொடை துணி கிளியாமல் என்ன பண்ணும்? அந்த கொடை துணிக்கு நான் வச்ச பேர் என்னன்னு தெரியுங்களா? நான் இல்லை, சித்தர்கள். ஓசோன் படலம். ஏங்க, எந்த சித்தர் ஓசோன் படலம்னு எழுதி வச்சாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதிலே சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு சித்தர் ஏதோ காலத்தில் ஏதோ ஒன்றுல ஏதோ சன்னு எழுதி வச்சிருக்காரு. அப்பளே ஒரு ராக்கெட் விட்டேன்லங்க, அது அமெரிக்காக்காரன் விட்டது. இப்போ நான் விட போகிற ராக்கெட்டு ரஷ்யாக்காரன் விட்டது. இப்போ இது சைனாக்காரன் சும்மா எடுக்க முடியலைங்க, அப்புறம் இந்தியாக்காரன் அவன் இவன் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் மேலே போன ராக்கெட்டுக திடுப்புன்னு சேட்டலைட்டாக மாறிடும். இதை பற்றி கூட ஓதிமலையில் இருக்கிற ஓனான் சித்தர் ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னும் 2000 வருஷத்துல சயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி மேலேக்கு ராக்கெட் விடுவாங்க. அங்கே சுற்றிட்டு இருக்கிற சேட்டலைட் எல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று அடித்து வடகிழக்கு பருவக்காற்றும் மாற்றி அடிச்சதுன்னா சேட்டலைட்டும் மோதிக்குமாமா. இப்போ அந்த சேட்டலைட் எல்லாம் மோதிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? இது எப்படி தெரியுமா வரும்? இப்படி தான் வரும். இப்படியெல்லாம் சேட்டலைட் எல்லாம் சண்டை போடுன்னு சொல்லி ஓதிமலையில் இருக்கிற ஓனான் சித்தர் எழுதி வச்சதை ஒரு தடவை நான் படிச்சிருக்கேன். ஒரு தடவை படித்தது எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குது? அதுவும் 45 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சது அப்படின்னு கேட்குறீங்களா? நான் அதில் என்ன படித்தேங்கிறது உங்கள் யாருக்காவது தெரியுமா? அதனால தான் நான் என்ன வேணால் படித்தேன்னா அடிச்சு விடுவேன். 2024 டிசம்பர் 31க்குள்ள தேனாம்பேட்டையில் இருக்கிற ஆலயம்மன் கோவிலுக்கு அலை வந்து சேரும். நீங்கள் நம்பாட்டி போங்க, அலை வரும். எப்படி தெரியுமா? இன்னைக்கு தான் அது தேனாம்பேட்டை சிக்னலு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அது பட்டினம்பாக்கம். அலை வந்து போறதால அங்க அம்மன் வச்சோம், அதுக்கு பேர் அலையம்மனாவும் சொன்னோம். இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சா அப்படின்னு கேட்ட யாரோ ஒருத்தர் ஆலயம்மனா சொல்லிட்டாரு. அந்த ஆலயம்மன் டிசம்பர் 31க்குள்ள காலை எடுத்து வச்சு அலையம்மனா வருவா. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் உள்ள வந்துருது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. வங்கக்கடல் தானங்க உள்ள வருது, அரபிக்கடல் 6-7 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிரும்ல. நம்ம சென்னையை கொண்டு போய் கொச்சின் பக்கம் வச்சுக்கிட்டோன்னா சேஃபாக இருந்துக்கலாம். அண்ணா சாலையை கொண்டு போய் அரபிக்கடலில் வச்சுட்டு LIC பில்டிங்கை அங்கே வச்சுக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் சித்தர் சொல்லியிருக்காருங்க. எந்த சித்தர் சொன்னாருன்னு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். சித்தர்கள் முதல்ல எதில் எழுதுனாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா சித்தர்கள் எழுதுனதை நான் படிக்க முடியாது, என் கனவுல வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க. ஏன்பா மோகா, தமிழ் எழுத்துக்கள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா பேச்சு மொழி தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 8 வழக்கு இருக்கு. என்னப்பா எப்படி இருக்கிற அப்படிங்கிற ஊர்ல குந்திக்கின்னு இருந்துட்டு நான் நல்லா தானுங்க இருக்கிறேங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாள் தானே நீயே. அந்த பாப்பத்துக்குள்ள காய விட்டு கடிச்சிடாதுங்களா ஏனு அப்படின்னு கேட்குற உனக்கும் என்னப்பா அப்படின்னு கேட்குற அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. சித்தர்கள் உங்ககிட்ட கனவுல பேசுறாங்க, சரி, என்ன ஸ்லாங்ல பேசுனாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஒருவேளை திருநெல்வேலி பக்கம் போயிருந்தீங்கன்னா சித்தர் கனவுல வந்து ஏல இந்த வருஷம் 31க்குள்ள சென்னை அழிஞ்சு போயிரும்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சவமாட்டு நிக்க ஓடல அப்படின்னு சொன்னாங்க. இதுவே காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா ஆத்தி உனக்கு கூட தெரியுமா டிசம்பர் 31க்குள்ள
சென்னை அழைச்சு போயிருவோம்மா அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு எல்லா ஸ்லாங்கும்லாம் வராதுங்க, அந்தந்த ஊருக்காரங்க அந்தந்த ஊர் ஸ்லாங்ல பேசிக்கங்க. சரி, அதெல்லாம் கரெக்ட். சித்தர் எந்த ஸ்லாங்ல பேசினாரு? நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வியே கேட்க முடியாது. அதே தான் இப்ப சித்தருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சித்தர் சொல்லிட்டாருங்க, எடப்பாடிக்கு 40 சீட்டு கன்ஃபார்ம். கும்பகோணம் போயிடுச்சு, அந்த 40 சீட்டும் போயிடுச்சு. இந்த டிசம்பர் 31 கன்ஃபார்மா? வருஷத்தையும் வேற சொல்லிட்டீங்க 2024ன்னு. அதை நான் கூச்சமே எல்லாம் அடிச்சு விட்றீங்க. யானைக்கு அண்ணாச்சி பழத்துல பட்டாசு வச்சு கொடுத்ததுனால யானை வயிறு வெடிச்சு போனதுனால வயநாடு வெடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல. எந்த மிருகத்தையும் துன்பப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு படிப்பு. அது காலகாலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கணும். யானைகள் ஒரு நாளைக்கு 50-60 கிலோமீட்டர் சலிக்காமல் நடக்கும். கோவில் யானை நடந்து பார்த்துருக்கீங்களா? காட்டு யானை எப்பவுமே ஷேர் ஆட்டோல போனது கிடையாது, ஆனா கோவில் யானை எப்பவுமே ஷேர் ஆட்டோ தான். அதுவே யானைக்கு பண்ற கொடுமை தான். யானைக்கு அண்ணாச்சி பழத்துல வெடிய வச்சு கொடுக்கறதும் தவறுதான், யானையை நிக்க வச்சு அரைமுடி தேங்காய் தரதும் தவறுதான். ஆனா இந்த அரைமுடி தேங்காய் கதையை உங்க சித்தர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்களே. இடையில புத்தர்னு ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்க. இங்க மனிதநேயங்கள் எப்பவுமே போற்றப்பட வேண்டும். இங்க அறிவியல் வளர்ச்சிங்கிறது அழிவுக்கா ஆக்கத்துக்காங்கிறது கேள்விதான். இது எல்லாமே மனுஷனோட நன்மைக்காக தான் பயன்படணும். உங்களோட கடவுள் பக்திங்கிறது ஒரு அழிவுக்கானது தான், உங்களுக்கு தெரியுமா? இதுக்கிடையில ரொம்ப அறிவா பேசுறதா நினைச்சு நீ எந்த சாதியா இருந்துக்கோ, எந்த மதமா இருந்துக்கோ, எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கோ அப்படின்னு ஒரு பிட்ட போட்டீங்கல்ல. எந்த கடவுள் சாதிய படிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடவுள் எப்படி சாதிய படிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கடவுளவே நம்ம தான் படிச்சோம். எதுக்காக? சேம் சாதியை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான். மனுஷன் கண்டுபிடிக்கிறது ஆக்கத்துக்காகவும் இருக்கும், அழிவுக்காகவும் இருக்கும். அது அறிவியலா இருந்தாலும் அப்படிதான், கடவுளாவே இருந்தாலும் அப்படித்தான். ஆனா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தாமஸ் ஆல்வா எடிசன். அதையெல்லாம் மீறி ஒரு நம்பிக்கை மதம்னு ஏதாவது வேணும் அப்படின்னா புத்தரை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஏன்னா புத்தர் தான் தெளிவா சாமி இல்லைன்னு சொன்னவர். அவரு சொன்ன மதத்தை ஃபாலோ பண்ணா எந்த தப்பும் கிடையாது. அவ்வளவுதான் மோகா. இதை பத்தி எல்லாம் உங்க சித்தர்கள் எதுவும் கனவுல வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சித்தர்களுடைய அதிகபட்ச தொலைநோக்கு பார்வையே அந்த மலை உச்சி வரையும் தான் இருக்கும். அதனாலதான் இந்த உலகத்தை படிச்ச சிவனே இமயமலைக்கு அந்த பக்கம் போல. சாரி, உங்க புரிதலுக்காக தான் சொன்னேன். இந்த உலகத்தை படிச்சதா சொல்ற சிவனை படிச்சாங்கல்ல ஒருத்தர், அவரு இமயமலையை தாண்டி போல. அவருக்கு இமயமலைக்கு அந்த பக்கம் ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிற அறிவே இல்லை. ஏன்னா அவர் அண்ணாந்த பார்த்தப்போ இமயமலை தான் ரொம்ப ஹைட்டா தெரிஞ்சுது. அதனால அவர் நினைச்சிட்டாரு இமயமலையை தாண்டி அந்த பக்கம் ஒன்றும் இல்லைன்னு. மெஹலன் சுத்தி வர வரைக்கும் இந்த பூமி ஸ்கொயரா தான் இருந்துச்சு. அவ்வளவு ஏன், இயற்கை பேரிடர்கள் வந்தா இப்படி சில சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். இது சித்தர்கள் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லையே. சுனாமிங்கிற வார்த்தையே 2004க்கு முன்னாடி நமக்கு தெரியாது, அது தெரியுமா? சித்தர்கள் வேணா ஆழிப்பேரலை அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்ப நீங்க ஆழிப்பேரலைன்னு சொல்லாம சுனாமினிய சொன்னீங்கன்னு தான் டவுட்டா இருக்கு. சித்தர்கள் உங்ககிட்ட ஆழிப்பேரலைன்னு தான் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு புரியறதுக்காக நீங்க சுனாமின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? மைக் மோகன் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ மைக்க நீட்னா அனுமோகனே ஃபேமஸ் ஆகிற நிலைமையில தான் இருக்காரு. நீங்க அந்த சித்தர்களை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி அந்த பக்கம் வச்சுட்டு நாளைய பத்தி நமக்கு என்னங்க கவலை அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் சொல்லுவேன். மனுஷனுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை கற்பிச்சது கடவுள் தான் அப்படின்னா அந்த கடவுளையே தூக்கி போட்டுவாங்க. இங்க எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாம மனிதநேயத்தோட வாழறது எப்படின்னு கத்துக்கலாம். இது கனவுல வந்தெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. படுங்க, சித்தர்களை இல்ல புத்தரை.